படிப்பினை பெறக்கூடிய இடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில இருக்கும் பொழுது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு கனவு காணுகின்றார்கள். உம்ரா செய்வதாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. மக்காவுக்குள்ள வரக்கூடாதுங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. மதீனால போய் தாவா பண்ணி மார்க்க பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு கனவு காணுகிறார்கள், உம்ரா செய்வதாக. இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம எல்லாம் மக்காவுக்கு போறோம், உம்ரா போறோம் அப்படின்னு. எல்லா சஹாபாக்கள் 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தயாராகி விட்டார்கள். வந்த நிலைமை என்ன? அடித்து விரட்டி வெட்டப்பட்ட நிலை வந்தவர்கள் திரும்பி மக்காவுக்கு போனா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா போனாலும் பெரிய ஆபத்து இருக்குங்கிறது தெரியும். ஆனா இருந்தாலும் அனைத்து சஹாபா பெருமக்களும் சஹாபி பெண்மணிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே காரணத்திற்காக உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். துல் ஹுலைஃபாவிலே இஹ்ராம் அணிந்து மீகாத் மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்காக அங்கிருந்து 7 கிலோமீட்டர்ல துல் ஹுலைஃபா இருக்கிறது. அங்கே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்ராம் கட்டி அங்கே 2 ரக்காய் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி புறப்படுகிறார். மக்காவை நோக்கி வரும் பொழுதுதான் இங்கிருந்து மக்காவுக்கு 22 கிலோமீட்டர் அல் ஹுதைபியா என்ற இடம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு குஃபார் குறைஷிகளுக்கு தெரிய வந்திருந்தது, முகமது அவர்கள் ஒரு பட்டாளத்தை கூப்பிட்டு கொண்டு அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி, அவர்கள் போருக்கு தான் வருகிறார் என்று சொல்லி, சண்டை போட தான் வருகிறார் என்று சொல்லி மக்காவுக்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் போருக்காகவோ சண்டைக்காக வரவில்லை, நாங்கள் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கின்றோம். உம்ரா செய்துவிட்டு தவாஃப் செய்து நாங்கள் புறப்பட்டு விடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பினார். இருந்தாலும் அவர்கள் கேட்கவில்லை. அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து உஸ்மான் இப்னு அஃபான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மக்காவுக்கு அனுப்புறாங்க. அனுப்பி நீங்க போய் சொல்லுங்க, நாங்க உம்ராக்கு வந்திருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் போனா ரொம்ப கோபமா பேசுவேன், முரட்டுத்தனமா பேசுவேன். என்னை விட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா வாசிகள் நெருக்கமானவராக இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னா கேட்பார்கள் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனுப்ப சொன்னாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனுப்பி வச்சாங்க. அவங்க போன பிறகு போன பிறகு அவங்கள்ட்ட குஃபார்கள் சொன்னார்கள், நீங்க தவாஃப் செஞ்சீங்க, உம்ரா செஞ்சீங்க, அதை பத்தி தடை இல்லை அப்படின்னாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களும் வந்து உம்ரா செய்யாமல் நான் மட்டும் சுயநிலைக்காக நான் அனுப்பப்படவில்லை, அப்படியெல்லாம் நான் செய்ய முடியாது என்று சொல்லிட்டாங்க. உடனே அவர்களை அங்க பிடித்து வைத்துக் கொண்டார்கள். பிடித்து வைத்துக் கொண்ட பிறகு சஹாபாக்கள் மத்தியில, மக்களுக்கு மத்தியில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பரவலாக பேச விடுறாங்க. ஆனா அரபு தீபகத்தினுடைய சட்ட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பரிந்துரை பேசுவதற்கு ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து சமத்துவத்திற்கு அனுப்பப்பட்டால் அவரை கொல்லக்கூடாது, அவரை பாதுகாப்போடு கண்ணியத்தோடு வைக்க வேண்டும் என்ற சட்ட ரூல்ஸ் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். இருந்தாலும் முனாபிக்குகள் அங்குள்ள மக்கள் எல்லாம் அவரை கொன்றுவிட்ட செய்தி பரப்பி விடுகிறார்கள். உஸ்மான் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டால் நிச்சயமாக நான் போருக்கு இறங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அத்தனை சஹாபாக்கள் உடனடியாக பைஅத் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதுதான் அவர்களுடைய பணிவு, நபிக்கு கட்டுப்படக்கூடிய உயர்வான விஷயம். அதனால் தான் வெற்றியை பெற்றார்கள். அதனால் தான் சொர்க்கத்தினுடைய பல சுவ செய்திகள் பல சஹாபாக்கள் இன்றைக்கு உலக வாழ்க்கையிலேயே கிடைத்தது. அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது உடன்பட்டார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறொரு நபி தோழரை அனுப்பி வைத்தார்கள். பிறகு அவர்கள் சொன்னார்கள், 2 பேருக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை போட்டுக் கொள்வோம், நீங்கள் இந்த ஆண்டு மக்காவுக்குள் வரக்கூடாது, பிறகு நீங்கள் அடுத்த ஆண்டு தான் வர வேண்டும். நீங்கள் அது மட்டுமல்ல, எங்களிலிருந்து ஈமான் கொண்டவர்கள், உங்களிடம் இருந்து ஈமான் கொண்டவர்கள் இங்கே திரும்பி வந்தால் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதே போன்று எங்களிலிருந்து ஒரு ஆள் வந்தாலும் நீங்கள்